நமது இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஏசாயா 41 அதிகாரம் 11 முதல் 14 வசனங்கள். தியான வசனம் 13 வசனம். ஏசாயா 41:13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே எனக்கு யாரும் துணை இல்லையே, நான் படும் பிரயாசங்கள், கஷ்டங்கள், என்னுடைய வறுமை, போராட்டங்களில் யாரும் என்னை கண்டுகொள்ளவில்லையே என்று அங்கலாய்க்கின்ற நாம் நமது கர்த்தராகிய கிறிஸ்துவை சற்று ஆழமாக உற்று நோக்குவோமானால் நாம் கர்த்தரின் வல்லமையான வாக்குத்தத்தத்தை நன்கு நமக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும். ஏசாயா 41:13 உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று வாசிக்கிறோம். இந்த காட்சியை நோக்குகின்ற பொழுது அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய நம்முடைய ஆண்டவர் உன் அருகில் மாத்திரமல்ல, உன் கையை தன் கரங்களால் அன்போடு பற்றி கொண்டு எவ்வளவு உறுதியான வல்லமையான வாக்குத்தத்தத்தை தருகிறார். யோசித்துப்பார். ஒருவேளை நடைபெறுகிற அனைத்து சம்பவங்கள், இயற்கை மாற்றங்கள், இந்த வெப்ப அலைகளினுடைய தாக்கங்கள், இன்னும் ஒருவேளை நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற ஆவிக்குரிய நிலையிலே காணப்படுகிற தாக்கங்கள், ஒருவேளை வேதனைகள், அலைகள், திரைகள், ஒரு தீச்சுளை போல நம்மை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்ற பலவிதமான பிரச்சனைகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவைகளின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து செல்கின்ற பொழுது ஒன்றை மறந்துவிடக்கூடாது. உங்களை அழைத்தவர் உங்களோடு வருகிறார். உங்களை மீட்டெடுத்தவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். அவர் உங்களோடு வருகிறபடினாலே அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றும்படியாக அவர் இருக்கிறார். ஆம், அவர் உன்னுடைய உடன்படிக்கையின் தேவன். அவர் உன்னுடைய உடன்படிக்கையின் தேவன். வலது கையை பிடிப்பது திருமண உடன்பாடு. இங்கே பார்க்கிறோம், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. இந்த வலது கை என்று சொல்லுகின்ற பொழுது திருமண ஏற்பாடிலே நாம் பார்க்கின்ற ஒரு காரியம். இது உடன்பாடு. திருமணத்தில் பெண்ணின் வலது கையை பிடித்து மணமகனின் வலது கரத்தில் கொடுப்பார்கள். வாக்கு கொடுப்பவர்கள் காலப்போக்கில் மாறிவிடுவர். ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற நம் தேவன் உன்னோடு நித்திய உடன்படிக்கை செய்து கொண்டேன், உன்னை நித்திய விவாகத்திற்கென்று நியமித்துள்ளேன் என்பதாக குறிப்பிடுகிறார். உனது கை அவருடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்குமானால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவ கரத்தை பற்றியிருக்கும் உன்னை அவரே வழி நடத்தவும் அவருடைய சித்தமே உன் வாழ்வில் நிறைவேறவும் அர்ப்பணிக்கும்படியாக அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடும். அவருடைய வலது கரம், வலது என்று சொல்கின்ற பொழுது வெற்றி, அவருடைய வெற்றியின் கரம், ஜெயமுள்ள கரம், உனக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய கரம், உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும் உன்னை மேன்மைக்குரியவனாக, ஜெயம் நிறைந்தவனாக உன்னை வழிநடத்தக்கூடிய ஒரு கரம். அவருடைய கரம் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை. அவர் ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டார். அவர் உடன்படிக்கையின் தேவன் மாத்திரமல்ல, உறுதுணையான தேவனாக இருக்கிறார், உற்ற துணையான தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் கரம் ஆண்டவரிடம் உள்ளது. நீ நானும் தனித்தவர்கள் அல்ல. நீ ஒரு அனாதை அல்ல. பயப்படாதே, நான் உனக்கு துணை என்பதாக குறிப்பிடுகிறார். நீ அனுதினமும் பயமின்றி வாழ வேண்டும் என்பதற்காக நாளுக்கொரு பயப்படாதே என்ற அடிப்படையில் தேவன் 365 இடங்களிலே பரிசுத்த வேதாகமத்திலே பயப்படாதே என்று கூறுகிறார். சத்துரு உன்னை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. உலகத்தாரோடு இருப்பவர்களை பார்க்கிலும் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களாக இருந்தாலும் அவைகள் வாய்க்காதே போகும். உன்னுடைய யுத்தங்கள், போராட்டங்கள் கர்த்தருடையது. நீ அவருடைய கரத்தில் வரைபடமாய் இருக்கிறாய். கலங்காதே, பயப்படாதே. உன் ஆண்டவருடைய கரத்திலே நீ இருக்கிறாய். அவர் உனக்கு உற்ற துணையாக இருக்கிறார். இந்த உலகத்தின் பெரியவர்கள் என்று கருதப்படுகிறவர்கள், பலசாலிகள் என்று கருதப்படுகிறவர்கள், மலை போல் இருக்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், என்ன வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் காலப்போக்கில் கைவிட்டுவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் என் தேவனோ
நான் உனக்கு உற்ற துணையாக இருக்கிறேன், உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன், நான் உனக்கு வெற்றியை கொடுக்கிறவனாக இருக்கிறேன். நான் ஒரு கைகாட்டி அல்லப்பா, நான் உன்னுடைய வழிகாட்டியாக உன்னோடு வருகிறேன். நீ உன் பாதையை குறித்து கலங்க வேண்டியதே இல்லை. உன் பாதை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நடத்தி செல்லும்படியாய் உன்னோடு நான் பயணிக்கிறேன். உறுதுணையாய் இருக்கின்ற தேவன். அமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உடன்படிக்கையின் தேவன், அவர் உற்ற துணையான தேவன். அந்த வசனத்திலே சொல்லுகிறார், நான் உயிருள்ள தேவன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். இங்கே உடன்படிக்கை செய்த தேவன், உறுதுணையாய் இருந்த தேவன், நான் கடந்த காலத்தில் வரலாற்றில் அதிகமாக செயல்பட்டேன் என்பது மாத்திரமல்ல, அல்லது நான் வருங்காலத்துக்கு தெய்வமாக நான் இருக்கிறேன் என்பதும் அல்ல. கடந்த கால வரலாற்றிலே செயல்பட்ட தேவன் எதிர்காலத்திலே செயல்பட போகிறவர் இன்று என்னோடு கூட இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற உயிருள்ள தேவன். உம்முடைய நாமம் என்று சொல்ல என்ன என்று கேட்ட பொழுது மோசேக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான், ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் இருக்கிறவர், இன்றும் உன்னோடு இருக்கிறவர். அவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, அவர் மனிதரால் ஜோடிக்கப்பட்டவர் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் உயிருள்ள தெய்வம். அவர் உயிருள்ள தெய்வம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினவர். எம்மா ஊருக்கு நேராக கடந்து சென்ற அந்த சீடர்களுடைய மத்தியிலே அவர்களோடு நடந்தவர். அவர்களுடைய தவறான தெரிந்தெடுப்பிலே அவர்களை திருத்தி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவரும் பாடுபட்டு அவர்களோடு நடந்து சென்றார். அவர்களோடு பேசினார், அவர்களோடு சம்பாஷித்தார், அவர்களுடைய இல்லத்திற்கு சென்றார். அவர்களுடைய இல்லத்திற்கு சென்றது மாத்திரமல்ல, அவருடைய விருந்தினர் அறையிலேயும் அவர் என்ன செய்தார்? அங்கே செயல்பட்டார். கர்த்தரை கண்டார்கள். கர்த்தரை கண்டவர்கள் கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரி, உன் ஆண்டவர் உயிருள்ள தெய்வம். அவர் வருங்காலத்து தெய்வம் மட்டுமல்ல, இப்பொழுது உனக்கு இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற உயிருள்ள தெய்வம். மனிதர்கள் உடன்படிக்கையை மீறி உறுதுணை இல்லாமல் உபத்திரவங்களாய் மாறலாம். வாக்கு கொடுத்த மனிதன் வாக்கை நிறைவேற்ற முடியாது கடந்து போயிருக்கலாம். ஆனால் உன் தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் இம்மானுவேல், நம்மோடு இருக்கிறவர். உனது கவலையில், உனது கண்ணீரில், உன்னுடைய போராட்டத்தில் உன்னோடு உயிருள்ளவராக செயல்படுபவர். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். உனக்கு துணை நிற்பேன் என்று கூறவில்லை, துணை நிற்கிறேன் என்கிறார். என் ஆண்டவர் உயிருள்ளவர். 3 பேராய் அக்கினியிலே போடப்பட்ட நண்பர்களோடு 4வது நபராக உடன் நின்றவர் இன்றும் உனக்கும் எனக்கும் துணை நிற்கிறவராக இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற உன்னத உயிருள்ள தேவனின் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு உயிருள்ள தேவனின் வாசனை நம்மில் கமழும்படியாக நாம் அவருக்கு நம்மை ஒப்புவித்து ஆவியானவரின் பலத்தினாலே சாட்சியாய் வாழ தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. சங்கீதம் 63:7 சொல்லுகிறது, நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். களி கூற முடியாமல் கவலையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கிற சகோதரா சகோதரி, உன் ஆண்டவர் உன்னுடைய உடன்படிக்கையின் தேவன். உன் ஆண்டவர் உனக்கு உறுதுணையான தேவன். உன் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். அவரை பற்றிக்கொள். அவருடைய செட்டைகளின் நிழலிலே நீ களி கூற முடியும். அன்பின் கர்த்தாவே, நீர் எங்களை மீட்டு கொண்ட தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. மீட்டெடுத்தவர், எங்களோடு உடன்படிக்கை செய்கிறவராக நீர் இருக்கிறீர். நீர் உயிருள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் உற்ற துணையாக இருக்கிறீர். இதை மறந்து நாங்கள் கவலையில் வீழ்ந்து நாங்கள் எங்களையே பலவீனப்படுத்தி விடாதபடி உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடன்படிக்கையின் தேவனே, உறுதுணையாக இருக்கிற ஆண்டவரே, உயிருள்ள தெய்வமே, உம்முடைய செட்டைகளின் நிழலிலே நாங்கள் தங்கி களிகூற எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.